உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. Praise God, hallelujah. முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவன் நன்றி செய்கிறேன். அந்த அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு கடந்த ஒரு 6 வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தது. எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது 2016. 2016 ஒரு 2 months 3 months ஆகுது. என்னோடய ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம இன்டர்நெட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இன்டர்நெட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் செய்தி கேட்காங்க. 2016 நாங்கள் அண்ணனுடைய செய்தியை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணனுடைய ஃபாலோவராக இருக்கோம். நான் சர்ச்சுக்கும் நிறையா தடவை வந்திருக்கோம். கர்த்தர் பார்த்தா எங்களை குழந்தை பேபி இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணோம். இவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 வருஷம் நிறையா பேர் சொன்னாங்க டெஸ்ட் பண்ணுங்கள் அல்லது போய் பாருங்கள். நாங்கள் அண்ணனுடைய செய்தி கேட்குறதுனால நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நான் வேணாம் ஆண்டவர் பார்த்துக்குறாரு அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் நிறையா பேரோட ஃபோர்ஸ்னால் எல்லாருமே வந்து போய் நீங்கள் பாருங்கள், அதனால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தப்பு கிடையாது, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு அண்ணன் மூலமாக சொன்னாங்க. நாங்கள் கான்ஃபிடன்ஸ்க்கு வந்திருந்தோம். மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை ரோட்டில் இருக்கிற அந்த ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு. அன்னையாரும் வந்து கடைசி அண்ணன் ஜெபம் பண்ணும்போது அண்ணன் போய் ஜெபம் பண்ணோம். அண்ணன் சொன்னாங்க, உங்கள் கையில் ஒரு ஆண் குழந்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்நியாரம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் தூண்டப்பட்டுச்சு. நான் அந்நியாரமே சொல்லிட்டேன், நம்மளுக்கு ஆண்டவர் ஆண் குழந்தை தான் கொடுக்க போகிறார், அண்ணன் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிட்டே போனோம். காரில் பேசிட்டே போனோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் பயங்கர சோதனை வந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க, விசுவாசம் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுங்கள், ஆண்டவர் அதை தான் கணம் பண்ணுவார் அப்படின்னாங்க. மறுபடியும் உங்களை போய் டெஸ்ட் பண்ண போயிட்டோம். நாங்கள் டெஸ்ட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி வந்து தங்குறதுக்கு சான்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. 2 பக்கமே செப்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்படியே பண்ணினாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. மறுபடியும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விசுவாசமாக ஆண்டோட அண்ணனை செய்த வாரம் கேட்போம், புதன்கிழமை கேட்போம், ஞாயிற்றுக்கிழமை கேட்போம். சர்ச்சு போயிட்டு வந்தவொடனே மறுபடியும் அண்ணனோட செய்த மறுபடியும் கேட்போம். விசுவாசம் தூண்டப்பட்டுச்சு. அங்கே போய் பார்த்தோம், செப்டம்ஸ் இருந்துச்சுன்னாங்க. போய் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஜெபம்ன்ட்டு தான் போவோம். அப்படியே ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அண்ணன் மூலமாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. என்னென்னா, அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு டாக்டர் வர்றாங்க, ஒரு ரிலேஷன் சொல்லிட்டாங்க, டாக்டர் வர்றாங்க, நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கடத்திட்டேன். இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் கடத்திட்டேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எங்களை கேட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்களோட அண்ணன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே அண்ணன் சொன்னது உண்மை, ஆண்டவர் சொன்னது உண்மை அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைய கொடுப்பீங்க, அடுத்த வாரம் வரேன்னு இருக்காங்க, ஆனால் அவங்க வரக்கூடாது ஆண்டவர், அதுக்குள்ளே நீங்கள் குழந்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அவங்க வர்றேன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு முந்தின நாள் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், பாசிட்டிவ் வந்துருச்சு எங்களுக்கு. அவங்க ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரூபாவே கொடுக்க வேணாம், வீட்டுக்கு மட்டும் நாங்கள் வர்றோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வர வேண்டாம், இருங்க, நான் ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். கத்தர் பார்த்தீங்கன்னா அதிசயமாக பார்த்தீங்கன்னா முந்தின நாளே பார்த்தா டெஸ்ட்டு பார்த்தோம், பாசிட்டிவ் வந்துருச்சு. நாங்கள் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துருச்சு, ஆண்டவர் கொடுத்தா அப்படிங்க, சும்மா சொல்லாதீங்க அப்படிங்க. நாங்கள் அதை நம்ப மாட்டீங்களா, நிஜமாகவே வந்துருச்சு ஆண்டவர் கொடுத்தா அப்படின்னா. இல்லை சரி நீங்கள் வந்துருச்சு, நீங்கள் நம்புறீங்க, நான் மறுபடியும் நாங்கள் செக் பண்ணுறோம், நாங்கள் வரோம் அப்படின்னாங்க. வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி அனுப்பிவிட்டேன். அவங்க அதுக்கடுத்து ஓகே, நாங்கள் வந்த நேரம் உங்களுக்கு எடுத்துக்கோம்னா, நீங்கள் வந்த நேரம் இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நேரம் ஆண்டவர் கொடுத்துக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் மையப்படுத்தினேன். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு முந்தானத்தை ஒரு செய்தி கேட்டுக்கு வந்தோம். அண்ணன் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் சொல்லி ஒரு மீட்டிங் இது செய்தி ஓடிக்கிட்டு டிஜி சேனலில் ஓடுறது வந்து யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் குழந்தை பிறந்தவுடனே அடுத்து நான் சொல்லிட்டேன் 1 monthல நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து கேர்ள் பேபி தான், ஆண்டவர் என்னன்னு தெரியல க்ளோரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் இவனை சொல்லிக்கிட்டேன், இவனும் இது பண்ணவே இல்லை. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செய்தி கேட்குறேன். அண்ணன் சொல்கிறாங்க, யோவான் பிறந்தா பிறகு அடுத்து நம்மளுக்கு க்ளோரி தான் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. என்னடா நம்ம சொன்ன இதையும் அண்ணன் கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் செய்து கேட்கல, 2 நாளுக்கு முன்னாடி தான் கேட்டோம். இப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன நம்ம சொன்னதை அண்ணன் அப்படியே சொல்கிறாங்களே
அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ஆனால் நாங்கள் அடுத்த கேள்விக்கு வந்து க்ளோரி தான் பேர் வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே பேர் வச்சிட்டோம். நாங்கள் இவான் ஸ்டீவுக்கும் அதே மாதிரி அண்ணன் சொன்ன உடனே நாங்கள் ஒரு ரெண்டாவது வருஷத்துலேயே பேர் வச்சிட்டோம். இவான் சொல்லி பேர் வச்சோம். அடுத்து வந்து ஸ்டீவ்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இம்மானுவேல் ஆண்டவர் கொடுத்தா, உங்களோட கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கவனம் பண்ணார் ஆண்டவர். ஆண்டவர் இந்த பெரிய காரியங்களுக்கு செஞ்சார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்காரு. அண்ணனுடைய செய்தியை வந்து எங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நாங்கள் வந்து பேபி அப்படிங்கிற நான் யோசிக்கலை. ஆனால் அண்ணனோட கொடுக்குற அந்த மெசேஜில் ஒவ்வொரு விசுவாசத்தையும் நான் பார்த்து வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா உள்ளும் புறமும் எனக்கு ஆண்டவர் மேய்ச்சலை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அண்ணன் பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரு கோல்டு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நானும் இதே தான் பேசிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஏக்கர்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தேனி மீட்டிங் கூட வரும்போது கூட புது காரில் தான் போகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். ஒரே மாதத்தில் இங்கே உள்ளே வந்தவொடனே எனக்கு ஒரு பெரிய லைட் அடிச்சிச்சு. டக்குன்னு காரை புக் பண்ணேன். அந்த ஒரு மாதத்துலேயே கார் கிடச்சி. வரும்போது தேனி மீட்டிங்கு புது காரில் ஆண்டவர் வர கிருபை செஞ்சார். அதுக்கடுத்து போன வருஷம் ஒரு 2 ஏக்கர் வாங்க கிருபை செஞ்சார் ஆண்டவர். அண்ணனோட இணைஞ்ச பிறகு 6 வருஷத்தில் ஆண்டவர் பயங்கரமான மிராக்களை பண்ணுறாரு. அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அற்புதம் மாத்திரம் இல்லை, உள்ளும் புறமும் ஆண்டவர் சுத்தம் பண்ணியிருக்காரு. பயங்கரமான லைட்டை கொடுத்துருக்காரு ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு என்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். Praise God. இவான் ஸ்டீவ் இம்மானுவேல், கர்த்தர் அழகான். இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. கரங்களை தட்டி ஹாப்பி பர்த்டே. பண்ணுமா நம்ம எல்லாம் கரங்களை நீட்டிக்கொள்வோம். கர்த்தர் 6 வருஷங்களுக்கு பிறகு ஞானிகளின் ஞானத்தை அவமாக்கி, குறி சொல்கிறேன் குறியெல்லாம் நிர்மூலமாக்கி, எல்லா சயின்ஸையும் நொறுக்கி தம்முடைய ஊழியக்காரன் வார்த்தையை அவர் கனம் பண்ணியிருக்கிறார். வாய்ப்பே இல்லை என்று சொன்ன இடத்துல காற்று இல்லை, மழை இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நீர் நிரப்பினீர் ஆண்டவரே. ஆண்டவரே பிதாவே, இந்த வேலையில் நம்முடைய பிள்ளை ஆண்டவரே எஸ்தருக்கும் பாஸ்கர் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர் சொன்னது போல உள்ளும் புறமும் அவர்கள் மேய்ச்சலை கண்டடைகிறதை இன்றைக்கு சாட்சியாய் சொல்லியிருக்கிறார். நாட் ஓன்லி ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஆல்சோ லைஃப் இன்சைட் ஆஃப் தம். இது எல்லாவற்றிலும் வளர்கிறார்கள். இதோ சபை நடுவிலுமே நான் துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, சபை நடுவிலே ஜனங்கள் நடுவிலே கர்த்தருக்கு செய்த நன்மைகளை இவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். Let these witness be established. இவர்களுக்கு கிடைத்த இந்த அற்புதம் வரமாய் மாறட்டும். இவர்கள் யார் மீதெல்லாம் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். I bless and impart this gift in the name of the Lord Jesus Christ. ஆண்டவரே, இவர்கள் தங்கள் கண்ணீரின் பாதைகளை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளட்டும். அடுத்தவர்கள் கொடுக்க போகிற பெண் குழந்தைக்காய் நன்றி சொல்லுகிறேன். க்ளோரியை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேருந்து பரலோகத்தில் இருக்கிற பிள்ளையை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். பூமியில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாய் கட்டவிழ்க்கப்படுவதாக. கர்த்தாவே, ஸ்டீவ் இம்மானுவேலை நான் பிளஸ் பண்ணுறப்பா. இவான் ஸ்டீவ் இம்மானுவேலை பிளஸ் பண்ணுறேன். காட்டு ஒளிவ மரத்திலிருந்து இவன் வெட்டப்பட்டு நல்ல ஒளிவ மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். புது சிருஷ்டியின் பிரமாணம் இவனுக்குள்ளே வேலை செய்யட்டும். நாங்கள் கண்ட எந்த எதிர்மறையான இவனுடைய வாழ்க்கையில் இவன் காணக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து அன்பு மகனை நான் பிரதிஷ்டை செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. வீட்டில் நீங்கள் விசில் அடித்தா வீட்டில் விசில் அடிப்பானா, கை தட்டினா வீட்டில் இவன் கை தட்டுவானாம். இந்த அங்கே ஒரு பாப்பா இருக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு.
Hallelujah. Okay, God bless you. God bless you, Steve. Okay. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே